ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே வந்து என்ன மாதிரி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஆயில் க்ரூட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து கிடையாது. ஏன்னா யூஎஸ் ஹாலிடே வந்து அன்றைக்கி வந்து இருந்தது. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் வந்து அன்றைக்கி வந்து ஹாலிடே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலெலாம் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்த்துருக்க முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து யூஎஸ் ஆயில் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். கிட்டத்தட்ட ஃப்ரைடே க்ளோஸ் ஆன இடத்துல இருந்து ஒரு $0.70 வந்து ஒரு டவுன் சைடில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ $1 ஒரு 86 ரூபி அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு 0.70 அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு க்ரூட் ஆயில் வந்து ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு 2 ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு யூஎஸ் ஆயிலில். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ அந்த கேப் டவுன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு $64 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம யூஎஸ் ஆயிலில் சப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம வந்து க்ரூட் ஆயிலில் பார்த்துக்கிட்டா நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ க்ரூட் ஆயிலில் ஃப்ரைடே க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 5690. ஸோ நம்ம ஆல்ரெடி 5696ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடம் டச் பண்ணிட்டு ஒரு 2 டைம்ஸுக்கு மேலே கீழே வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். எவ்வளோ ஓப்பன் ஆகும்னா 5600 வந்து ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் ஸோ அது வந்து ரெக்கவரி ஆகுமா அப்படிங்கிறது நான் கொஞ்சம் வந்து கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது எவ்வளோ தூரம்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ். ஏன்னா அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 5550. ஸோ அதனால கேப் டவுன் ஓப்பன் ஆகிற கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம் 5550ல. ஸோ ஒரு ஸ்ட்ராங் பை வந்து எடுக்கலாம். இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5690 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கேப் டவுன் மார்க்கெட். ஸோ கேப் டவுன்ல வந்து 50 பாயிண்ட்ஸ் டவுன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ 5550ங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடம் வருமா 5690 வருமா, இந்த க்ளோசிங் வருமாங்கிறத ஸோ நான் ஈவினிங் வீடியோவில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து அகெயின் வந்து ஒரு என்ன சொல்லுதுன்னா -2.28% வந்து மிட் நைட் மார்க்கெட் வந்து டவுனில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் அகெயின் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ அடுத்த சப்போர்ட் ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 282.7. ஸோ 282.7 வந்தால் ஸோ நம்ம வந்து பையிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் மார்க்கெட் எடுக்கிறப்ப செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட நேச்சுரல் கேஸில் இருக்கிற ஃபைனல் சப்போர்ட் ஜோன் வந்து 282.7. ஸோ 282.7 வந்தால் 295 வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் ஜோன் தான். இந்த இடத்த கிராஸ் பண்ணாதான் இனிமேல் பை. கிட்டத்தட்ட 3367. ஸோ ஆல்ரெடி இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க்காக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் கிடையாது. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு $8 வந்து நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. இதோட அடுத்த டார்கெட் வந்து 3240 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து இறங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த சேனல் பிரேக் அவுட் வந்து நடக்கலை. இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 37.3. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் 38, 39 வரைக்கும் கம்மிங் டேஸில் வந்து சில்வரில் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு எக்ஸாக்டாக நம்ம ட்ரா பண்ணி வச்சிருந்தா ஒரு சப்போர்ட்ல தான் ஸோ மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆக நினைக்குது. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அடுத்த டார்கெட் வந்து 905 வரைக்கும் வரதுக்கான சார்ஜஸ் வந்துருக்கு. ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் சின்ன ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். ஏன்னா இந்த இடம் ஸோ 891.90க்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ மார்க்கெட் அகைன் வந்து ரெக்கவரி எடுக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் வந்து ஃப்ரைடேவோட லோ. ஸோ ஃப்ரைடேவோட லோ என்ன இருக்கு 887.30 தான் பார்த்தீங்கன்னா காப்பரோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். பட் டார்கெட்டுங்கிறது ஒரு நல்ல டார்கெட் 905 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் டார்கெட். அப்புறம் பார்த்தீங்கன்னா 892ல ஓப்பன் ஆனால் கூட ஒரு 887.30 ஒரு 6 பாயிண்ட்ஸ் டார்கெட், ஒரு 6 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், ஒரு 50 பாயிண்ட் டார்கெட்டுக்குள்ளார நம்ம ஒரு பேப்பர் ட்ரேடிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஓவராலாக எம்சிஎக்ஸ் எப்படி ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே இருக்குது. ஏன்னா எல்லாமே ஓவரால் ஒரு நெகட்டிவ் தான். கோல்டு ஆகட்டும், ஸோ சில்வர் மட்டும்தான் இப்போதைக்கு பாசிட்டிவ்ல இருக்குது. கோல்டு, க்ரூடா, யூஎஸ் ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்ல தான் இப்போதைக்கு மிட் நைட் மார்க்கெட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுனில் எம்சிஎக்ஸ் வந்து ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்ல எடுக்கும். பட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு மார்னிங் செஷனில் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.